எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லி என்ன பேசுறாங்க. சரி, என் சொந்த பந்த சாதி சனம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்ன பிள்ளை இல்லைன்னு ஏராளம் பேசினாலும் என்ன முன்ன விட்டு என்ன பின்ன பேசுறாங்க. போரா பாரு வரடி, இவன் வரடி வரடின்னு பேசுறாங்க, என்ன மலடி மலடின்னு பேசுறாங்க. 1000 பேர் 1000 பேசிட்டேன்டி கண்ணம்மா. சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன பேசும்போது இந்த சண்டாளி நான் மண்ணா பொண்ணா பிறந்த நேரம் நான் மண்ணா பிறந்திருந்தா மாலி கட்டியாவது அழகு பார்த்திருப்பாங்க. நான் இப்படி கண்ணியா பிறந்த நேரம் ஒரு கல்லா பிறந்திருந்தா இந்த சண்டாளி என்ன கோட்டை கட்டியாவது அழகு பார்த்திருப்பாங்க. இப்படி பெண்ணா பிறந்து எதற்கு உதவாத பட்டமரம் எப்படி தவிச்சு நிக்குமோ அது போல தவிச்சு நின்று எல்லாரோட தலையெழுத்து 5 எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சண்டாளியா தலையெழுத்தெல்லாம் 5 எழுத்தா போச்சு. இப்படி 1000 பேர் 1000 பேசினாலும் எனக்கு கவலை இல்லடி. சரி, ஏன் தெரியுமா? எத்தனை பேர் நம்மள பேசினா என்ன, நம்மள கல்யாணம் செய்து வந்தா பாரா சபைதனிலே 10 பேர் தானெறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா வச்சு என்ன திருமணம் செய்து வந்தார்ல என் கணவர். அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லாத, கண்ணே தேவி உனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, உனக்கு நான் குழந்தையாவும் எனக்கு நீ குழந்தையாகவும் நம் காலம் இருக்கும் வரை வாழலாம். இந்த 10ஆவை திருமணம் செய்து பதிவிரணையாக வாழ்ந்தாலும் நாம் இருவரும் செத்தாலும் சில காலம் நம்ம சேர்ந்து வாழலாண்டி. நீ கவலைப்படாத, நீ மனம் நீ சஞ்சலப்பட வேண்டாம். உனக்கு நான் குழந்தையா இருக்கேன், எனக்கு நீ குழந்தையா இரு. பேசுபவர் 1000 பேசட்டும். இந்த பாலா போன மக்கள் வாழ்ந்தாலும் பேசுவாங்க, அவன் கெட்டாலும் பேசுவாங்க. வாழ்ந்தாலும் நல்லா வாழ்றானேன்னு பேசுவாங்க, கெட்டாலும் இவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன கெட்டு போயிட்டான்னு பேசுவாங்க. மத்தவங்க பேசுறது நீ பெருசா எடுத்துக்காத. உனக்கு நான் இருக்க எனக்கு நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி என் கணவர் அடிக்கடிக்கு எனக்கு மன ஆறுதல் சொல்லி என் கணவர் என்னுடன் நான் அவரு சந்தோஷமா வாழ்ந்து வரோம். இந்த ஒரு குறைய தவிர இந்த சண்டாளி எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. பிறந்த இடமும் சரி, நான் வளர்ந்த இடமும் சரி, நான் வாக்கப்பட்டு காலு வச்சு வந்த என் புகுந்த வீடு சரி, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம என்ன சீரு சிறப்புமா என்ன பார்த்து வந்தாலும் கண்ணம்மா இப்படி எல்லாரும் அழுவது போல என் கணவர் முன்ன நானும் அழுதா தைரியமா இருக்க மனசு கூட நம்ம கண்ணீரை பார்த்தா ஒரு கணவன், அதாவது ஒரு திருமணம் செய்த கணவராகப்பட்டவர், அவர் தைரியமா இருப்பதும் அவர் பலவீனமாகி போவதும் கட்டிய மனைவி கையில தான் இருக்குதாமா. எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தான் புருஷங்கிட்ட நான் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவ எப்படியாப்பட்ட ஒரு அதாவது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை சமாளிப்பாராமா. அவரோட சேர்ந்து நம்மள இருந்தவனா அவர் தைரியம் இழந்து கோலையா போயிருவாரு. அதற்கு நான் ஒரு பொழுது அனுமதிக்க மாட்டேன். என் கணவர் முன்னாடி நான் சந்தோஷமா இருப்பது போல என் கணவர் முன்னாடி சந்தோஷமா இருந்து விட்டு இந்த காசிமா நகரத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் இந்த தினமாக வந்த காரணம் என்ன? உங்க கணவர் அழைத்து வர சொன்னார். கணவர் கலைத்தாரா?
தங்களுடைய திவ்ய பாதத்தை உங்கள் தேவியாக விளங்கி வரக்கூடிய செண்பகவல்லி, மல்லிகை, முல்லிகை, பாரிஞ்சாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதத்தை இந்த தேவியாக பல்லவன் நான் பணிந்தேன். சரி, மாதிரி பார்த்தா அப்படியே அழுதுட்டு படுத்துட்டு நீங்க எப்படி வலிக்கு அறியா பிள்ளைக்கு 17 வயசுல எடுப்பு வலிக்குதுன்னா உங்க காலம் எங்க இருக்கு, தேசம் எங்க இருக்கு? தேவி, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் இந்த பூ உலகிலே என்றும் தீர்க்க சுமங்கலியோடு வாழ்ந்திருப்பாய். மன்னா, தாங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். இருந்தாலும் இந்த தினமாக இந்த பாரா சபைக்கு என வரவழைத்திரல்லவா, என்னங்க காரணம்? கண்ணே, நமக்கு திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக குழந்தைகள் கிடையாது. அதனால இந்த தினத்திலே ஒரு முடிவு எடுத்து விட்டு குழந்தை இல்லாத காரணத்தினால் இன்று ஒரு முடிவா? ஆமா சாமி, குழந்தை இல்லாத கவலை நம்ம வெளியே காட்டாவிட்டாலும் பிள்ளை இல்லாத தின்னும் சாதம் அந்த சண்டாளி நமக்கு புழுவா தெரியுது. மைந்தன் இல்லாத உண்ணும் சாதம் நமக்கு மண்ணா தெரியுது. அதனால என்னதான் நாம் இருக்கும் வரை வாழ்ந்து விட்டு போனாலும் நாம் இருக்குவரை நமக்கு எந்த ஒரு கவலை இல்ல, கவலை கிடையாது. நமக்கு பிறகு 3 தலைமுறையாக இந்த நாட்டை நீங்கள் ஆண்டு வருகிறீர்கள். நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கும் நாட்டு மக்களை பார்ப்பதற்கும் நமக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக இப்ப என்ன செய்ய போறீங்க? அதனால இன்றைய தினத்திலே நான் உடனடியாக கைலங்கிரி செல்கிறேன். கைலங்கிரி சென்று அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானை தவம் செய்து சிவபெருமான் காட்சி அளித்தால் பார்க்கிறேன். இல்லை என்றால் அங்கே அக்னி யாகமூட்டி என்னுடைய உயிரை நான் மாற்றிக் கொள்கிறேன். ஓஹோ, குழந்தை இல்லாத காரணத்தினால் எத்தனையோ தெய்வங்களை வணங்கினோம். ஆமா, கல்லுன்னு கண்டதை கடவுளா வணங்கினோம். உண்மையா? நம்ம கோயில்னு கண்டதை தெய்வமா கையெடுத்து வணங்கணும். ஆமா, எந்த தெய்வம் நமக்கு வரம் கொடுக்கல, வரம் கொடுக்கவில்லை. இறுதியில ஆமா சீனிவாச பிள்ளை ஐயர் சொன்ன பிரகாரமாக அதாவது நாம் சிவனை கோரி வணங்குவோம். சிவனா வரம் தந்தால் ஆச்சு, இல்லையா அந்த அக்னில மாண்டு மடிரன்னு சொல்றீங்களா? சாமி, தேவி, திருமணம் செய்து பாரா 12 வருட காலமாக உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் நான் மீறி பேசியதில்லை. இந்த தினமாக என்னுடைய மனதிலே ஒரு சஞ்சலம், மனதிலே ஒரு வார்த்தை தோன்றுகிறது. அப்படியா? என்ன வார்த்தையாது? சாமி, தேவி, என் மனசுல ஏற்பட்டது என்ன தெரியுமா? என்ன சஞ்சலம்? கைலங்கிரி வரம் கேட்பதற்கு கைலங்கிரி நீங்க போறேன்னு சொல்றீங்க. உண்மைதான். நீங்க ஆம்பளைங்க போனா கையேந்து நீங்க வரம் கேட்பீங்க. ஆமா, சாமி எனக்கு குழந்தை பாக்கிய கொடுன்னு கையேந்து கேட்பீங்க. இதோ இந்த மனைவி என்னையும் நீங்க கூட கூட்டிட்டு போனீங்கன்னா சரி, நான் மடியேந்தி நான் மடிப்பிச்சு கேட்பேன் அந்த பகவான் இடத்துல. சிவபெருமானுக்கு மன இறங்கலினாலும் சிவபெருமானை மணந்தது ஒரு பெண் தானே, அவளும் என்ன போல ஒரு பெண் தானே, ஆதிபராசக்தி. உண்மைதான். இந்த உமையவள் தாயாக விளங்கி வரக்கூடிய பார்வதி என்ன போல ஒரு பெண் தானே. பெண் என்றால் பேயும் மனமரன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சரி, அதனால என்னையும் கூட்டிட்டு போனீங்கன்னா ஆண்டவா எனக்கு குழந்தை வர கொடுங்க, நான் மடியேந்து மடிப்பிச்சா நான் கேட்பேன். சரி, அதனால என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. தேவி, கைலங்கிரிக்கு என்னோடு நீயும் வருகிறாயா? சரி, உன்னையும் அழைத்து வருகிறேன். உடனடியாக புறப்பட கைலங்கிரிக்கு போக வேண்டும். அப்படியா? ஆமா, வாங்க போவோம். வா போலாம். கைலங்கிரி வாசா, பொன்னானப்பட்ட சிவபெருமானே, எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு படியளந்து வரக்கூடிய ஒன்னானப்பட்ட சிவபெருமானே, கங்காதரா, கௌரி மனோகரா, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. ஐயா கங்கையை சடையில் வைத்த ஓ தில்லை நாதனே,
சாமி இந்த பெண்ணின் குறை திருமையா இந்த பெண்ணின் குறை திருமையா எந்த மகாதேவரே சிவனே எலின்னு சொல்லி பொறுமை சாமி யாகம் எங்களுக்கு பூர்த்தியாகாத காரணத்துல அந்த அக்னி யாகத்துல சாகலான்னு சாகும் போது சிவபெருமான் காட்சி அளித்தீரு உங்களுடைய பாதம் சரினம் சரினம் சாமி. என்ன காரணம் சாகக்கூடிய காரணம் என்ன ஐயா? இதோ காசிமா நகரை ஆண்டு வருகிறேன். என்னுடைய பெயர் காசிராஜன். என்னுடைய மனைவியாகப்பட்ட செண்பகவல்லி. எங்களுக்கு திருமணம் செய்து 12 ஆண்டு காலமாக குழந்தை வரம் கிடையாது. அதனால கைலங்கிரி வந்து இந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானை தவம் செய்து குழந்தை வரம் வாங்கலாம் என்று வந்தோம். காசிமண்ணா ஐயா, குழந்தைல காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன் மனைவியாகப்பட்ட செண்பகவல்லி சரி 3 தோஷங்களுக்கு ஆனால் அகப்பட்டு இருக்கிறார். என்னுடைய மனைவி 3 தோஷங்களுக்கு அகப்பட்டிருக்கிறார். 3 தோஷமா? அது என்னென்ன தோஷம்? அந்த 3 தோஷங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் முன்பால தலைமுறைக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டதப்பா. சாமி, எனக்கு 3 தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு 21 தலைமுறைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. அந்த 3 தோஷம் என்னென்ன தோஷம் சாமி? பாவ தோஷம், பசுவ தோஷம், தோஷம், இரண்டை தோஷம் என்ற 3 தோஷங்களுக்கு இருக்கிறாய். தோஷம், பசு தோஷம், கருட தோஷம். இந்த 3 தோஷத்துக்கு ஆளான காரணத்தினால 21 தலைமுறை எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. சாமி, இந்த சண்டாளி அறியாத புத்தியில நாங்க தெரியாம ஏதோ பாவம் செய்து விட்டோம். பார்ப்பவர் பரிகாசம் பேசுறாங்க, எள்ளி நகைக்கிறாங்க, ஏராள பேசுறாங்க. குழந்தை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்த்தால் தெரியும். குழந்தை இல்லாத காரணத்தினால் எங்களால் வாழ முடியாது. தந்தால் குழந்தை வர எங்களுக்கு நீங்க தாங்க. இல்லைனா இந்த எரிகின்றது அக்னி. இந்த அக்னி நாங்கள் இருவரும் எங்கள் உயிரை நாங்கள் மாய்த்துக் கொள்கிறோம். செண்பகவல்லி சாக வேண்டாம். நீ செய்த பாவம் எல்லாம் ஆனால் மறைந்து இப்ப மீண்டும் புண்ணியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். சாக வேண்டாம். உனக்கு குழந்தை வரம் தானே வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் உனக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டும்? எத்தனை குழந்தைகள் வேண்டும் என்றால் எப்படி? 100 குழந்தை வேண்டுமா, ஒரு குழந்தை வேண்டுமா? 100 குழந்தையா, ஒரு குழந்தையா? ஆமா சாமி, 100 குழந்தைன்னா எப்படி? எப்படி ஒரு குழந்தைன்னா எப்படி? ஆமா காசிமண்ணா, 100 குழந்தையா இருந்தா மொண்டி மொடவர் கூடு குருடு செவிடு என்று சொல்லப்பட்ட உத்தமான குழந்தைகளோ 100 குழந்தைகள் பிறக்கும். ஒரு குழந்தை என்றால் ஒரு குழந்தையா இருந்தா வீரத்தோடு அழகோடு ஆற்றுவேடு ஆனால் அறிவுள்ள குழந்தையாக உனக்கு பிறப்பானப்பா. 12 வருஷமா பிள்ளை இல்லாத வரத்துக்கு போய் 100 பிள்ளைய பெத்தா. அது எப்படி பெற்றிருக்கிறா? கூணு, குருடு, செவிடு, முண்டி, சப்பானி, பேடுன்னு சொல்லக்கூடிய இப்படி ஊனமற்ற குழந்தைகளை பெற்றிருக்கிறா பாரு. இதுக்கு அவ குழந்தை பெக்காமலே இருக்கலாம்னு நாங்க பல பேர் எங்களை பலவிதம் பேசுவதற்கு பதிலாக அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் சரி எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை தான். ஒரு ஆண் குழந்தை வேண்டும். எங்க நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும் சாமி. செண்பகவல்லி, காசிமண்ணா பயப்பட வேண்டாம். சரி, முண்டி வீரன், உச்சி வீரன், தண்டி வீரன் என்று சொல்லப்பட்ட என்கிட்ட 7 வீரர்கள் இருக்கிறார்கள். 7 வீரர்கள்? ஆமா. சரி, அந்த 7 வீரனையும் சிமியில வைத்து அடைத்து எலுமிச்சங்கடியாக திட்டிட்டு தருகிறேன். அதை சாப்பிட்டு கொண்டு வா. அந்த குழந்தைக்கு வயது 16, வாலிபா 90.
அதாவது சிவபெருமான் பார்த்தா நமக்கு வரம் தந்தார். ஆமா. திசை என்பது 4, திக்கு என்பது 8. 8 திக்குக்கும் ஒவ்வொரு வீரன் காவலுக்கு இருக்கிறார். ஆமா. சாம வீரன், சண்டி வீரன், ஏம வீரன், ஒண்டி வீரன் சொல்லி 8 வீரன் காவல் இருக்கிறார். ஆமா. அந்த 8 வீரன்ல சரி ஒரு வீரனை தனக்கென்று காவல் வைத்து 7 வீரனை ஒரு எலுமிச்சங்கனியாக்கி உங்களுக்கு குழந்தை வரமா தரேன். ஆமா. இந்த குழந்தை வரத்தை பெற்று நீங்க சந்தோஷமா வாழணும் வரம் கொடுத்திருக்கிறாரு. ஆமா சாமி. கடவுளை நம்பியவர் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கல்லுன்னு கண்டதையெல்லாம் இந்த சண்டாளி நான் கடவுளா கும்பிட்டோம். கோயில்னு கண்ணெடுத்து பார்த்ததெல்லாம் நான் தெய்வமா வணங்கினேன். ஆமா. வணங்கியதற்கு எனக்கு பரிசாக வரனாக குழந்தை வரம் தந்தீர்கள். உண்மைதான். நன்றி சாமி. இது எப்படி நான் அருந்துவது? சிவபெருமானே, இந்த கனியை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட்டால் பயப்பட வேண்டும். அப்படியே சிவபெருமான் சொன்ன பிரகாரம் நம்மளுடைய அரண்மனையை வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்து இந்த கனியை 2ஆக நாம் இருவரும் பங்கிட்டு சாப்பிட வேண்டும். அப்படி பங்கிட்டு சாப்பிட்டால் 10 மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால உடனடியாக நம் வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பிட போலாம் அரண்மனைக்கு. யாராவது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறவங்கன்னா வந்து இந்த பழத்தை வாங்கிக்குவாங்க. ரொம்ப நல்லது. அடுத்த வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கி கிடைக்கும். யாரா ஒரு கணிதம் இருக்குது எல்லாரும் வந்துடாதீங்க. யாரா உங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்குன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள தாயே மகமாயி மதுரை வீரா இருந்தா சக்தியில தெய்வமா இருந்தா அடுத்த வருஷம் வரதுக்குள்ள அவங்களுக்கு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய கொடுத்து நீ இந்த கோயில இருக்கிறது நீதி நிரூபிக்கணும் சாமி. என்ன பண்றேன் அப்புறமா சொல்றேன். இதுதான் தூங்க கூடாதுங்கிற உட்காந்து உடனடியாக நாம் செல்வோம். நாம் உடனடியாக சென்று வீடு வாசம் சுத்தம் செய்து சிவபெருமான் நீங்க பழம் வாங்கிட்டீங்க. கனி வாங்கிட்டீங்க. கனி வாங்கணும், பழம் வாங்கல. கனி வாங்கியாச்சு. ஆமா. இனிமேட்டு குழந்தை பிறந்துடும். எனக்கு குழந்தை இறக்கம். உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்காம? உங்களுடைய மனைவிக்கு. அப்ப இனிமேட்டு 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டீங்க. பழம் கனி தின்னுட்டே வாழ்ந்துருவீங்க. ஆமா. நீங்க ஒண்ணு சேர மாட்டீங்கல்ல? சும்மாதான் கிடக்கும். நான் இனிமேல் ஒண்ணு சேர்ந்துக்கிறேன். என்ன சும்மா கிடக்குங்கிற? இன்னைக்கு சும்மாதான் கிடக்கும். பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே நாங்க ஒண்ணு சேருவோம். குடிமேட்டா?
என்ன ஆச்சு? என்ன வாந்தி எடுக்கிற? மாசம் வாங்கி எடுக்க மாட்டாங்க. அதனால வாந்தி இல்ல. அந்த கண்டன கர்ம திரும்பியே துவைக்கிறான். 24 டெம்போல வாந்தி எடுக்காதல. என்னடா என் மனைவி என்னடா வாந்தி எடுக்கிற? என்ன ஆச்சு? என்னடா இருந்திருந்தாப்புல வவுறு வீங்கிச்சு. தலசுத்துதா? எனக்கு எல்லாம் சப்புன்னு போலவே இருக்குது. சப்புனு வா பின்னாடி வா. சாம்பல சார் வாயெல்லாம் மதமதன் இருக்குதா? கொட்டையை கடிக்கணும் போல. என்னடா வவுறு கொட்டையை கடை. ரெண்டு வச்சிருக்கேன். மர்மதே இந்த ஆப்பிளை கொட்டை கொண்டு வந்தோம்ல அதை எடுத்து கொடுங்க. ஆப்பிள் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சிவனார் கொடுத்த வரத்தின் பிரகாரமாக ஓரிரு மாதம் கழித்து இப்ப 9 மாதம் ஆகிறது. இந்த 9 மாதத்துல ஆண்டவன் கொடுத்த வரத்தின் பிரகாரமாக இப்ப 9 மாதம் நம்ம கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறோம். சரி அம்மா மாசமா இருக்குதா? என்னடா பண்றீங்க? ஐயா பாப்பே வாங்க மாட்டியா? ஓ உள்ள பொண்டாட்டி உள்ள கறா. உத்துரு ரோப்ல போய் நாயால போட்டாடி கொண்டாடி உத்துருக்கு போறாடி கட்டிட்டு பிரசவம் பாக்குறது உள்ள அனுப்புனா சரி அவங்க 2 பேரும் பிரசவம் பாக்குறாங்க. அப்புறம் அந்த 2 ஆயா பக்கத்தால என்ன பேசிக்கிறாங்க? தலைவாடி லோன் வேண்டிய காசு 500 அப்படி 500 என்ன 1000 வாங்கிக்கலாம் சொல்லு. பிரசவம் பார்க்க சொல்லு. கட்டிட்டு சிப்படி கைட்டு கொடுத்தோங்க. அவங்க பிரசவம் பார்க்க வரலீங்க. 2 பேரும் குசல்னாய் பேச வந்துருக்காங்க. யாரையும் நீதான் என்ன பண்றது? இவங்கதாங்க நம்ம அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தோம்மா. பாத்தீங்களா? ஏமா வணக்கம். இதுக்கு முன்னாடி எத்தனை பிரசவம் பாத்துருக்கீங்களா? எத்தனை பிரசவம் பாத்துருக்கேன்?
ஒரு 10-20 பாத்துருப்பியா? ஆமா, நீ எத்தனை பாத்துருக்க? அம்மா மாதிரி சிக்கு வச்சே செய்ய ஆவடுத்த. சரியா ஒரு 20 பிரசவம் பாத்தங்கறீல்ல? ஆமா. எல்லா குழந்தையும் உசுரோடு இருக்கறா. நல்லா இருக்கறா. சரி. வாப்பல ஏடி கண்டத்தனிக்கே போத்துற. ஏடி ராப்பல போத்துற? மருத்துவத்துக்கு போறோம். ஓ மருத்துவம் பண்ண போனாங்களா? மருத்துவச்சி பண்ணுவாங்க. மருத்துவச்சி பாப்பா போனாங்க. குழந்தை பிறந்துருச்சா? அம்மா, அம்மா குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? அது எப்படி தெரியும் உனக்கு ஆம்பளை குழந்தைன்னு? எதை பார்த்து கண்டுபிடிச்ச? உருவத்தை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. எந்த உருவத்தை பார்த்த? நீ வாய் பேசுற அம்ம தள்ளி விடுச்சா போயாங்க. நீ பிரசவம் பார்த்திருக்கிறீ அந்த கிரிமினல். நீ பிரசவம் பார்த்திருக்கிறியா? நீ பார்த்து பிரசவம் எத்தனை குழந்தைக்கு உசுரோடு இருக்குது? என்னுடைய மனைவியை பார்த்து, அதாவது ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த ஆண் குழந்தையும் என்னுடைய மனைவி போய் கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். கைப்பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அம்மத்து பிடிச்சிட்டா போ. என்னுடைய மனைவி கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறார். இந்த அம்மா குழந்தை பெக்கல, இந்த அம்மா தான் குழந்தை பெக்கல. ஐயோ உப்பு கூட இந்த பண்ண மண்டை அவுத்து விட்டுனே. வந்துட்டாங்களா? தடுமாறினா விட்டுறா. அம்மா ஆமா சரி, எனக்கு குழந்தை பிறந்திருக்குது இல்ல? என்ன குழந்தை? ஆம்பளை பையன். ஆமா முன்னாடி வாமா, முன்னாடி வா. இங்க வந்து நில்லுங்க. இந்த பக்கம் நில்லு. போவாத இப்படி இல்ல. உள்ள வந்து என்ன நாயம் பேசுறாங்க? உள்ள வந்து என்ன பேசுறாங்க? நான் பிரசவம் வலிக்குதுன்னு ஏப்பா உள்ள கத்திட்டு கிடக்குறேன். உள்ள வந்து மண்டல போத்து முடிஞ்சு போச்சு, மாடு போடலாமா இல்ல ஆடு போடலாமா இல்ல வேற பக்கம் போட்டா ஈரல் கிடைக்குமா கிடைக்காதுன்னு உள்ள பேசிட்டு எனக்கு இந்த கூட பேசிருக்காது. எனக்கு இந்த சந்தேகமா இந்தாங்க. யாருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆமா, நமது குலதெய்வம் யாரு? மதுரை வீரன். ஆமா, மதுரை வீரனுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு புண்ணியம் உங்க 2 பேத்துக்கு தான். ஆமா, 1000 பேர் இருந்தாலும் அதுக்கு புண்ணியம் யாருக்கு? உங்களுக்கு. எங்களுக்கு தான். பேசல வாய திறந்து மடி 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 மடி. இந்த காசு பத்திரமா வச்சுக்க, செலவு பண்ணாத. அப்ப கோட்டை கேட்டு தாய் தாயா போய் கூட வாங்கி போட்டுறாங்க. பத்திரமா மஞ்சள் முடியில போட்டு வச்சு வீட்டுல வச்சுக்கோ. வீட்டுல பீரோலயே சாயம் போட்டாக்கிட்டே வச்சுக்கோ. பத்திரமாக அவரு அரண்மனையில போய் விட்டுட்டு வா. 11 நாள் வச்சு பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி இருக்கிறீங்களா? நீங்களும் ஊத்தி இருக்கிறீங்களா? எப்படி நல்லா ஊத்துவீங்களா? இப்படி ஆமா, தண்ணி நல்லா தானே ஊத்துவீங்க. என்ன சிலு சிலு தண்ணி ஐஸ் தண்ணியில் போட்டு தான் முக்குவீங்க? சரி, காய வச்சு ஊத்து. தண்ணி ஊத்துறானே கூப்பிடுற வந்து சார். சரி போடுறேன். அம்மா தேவி, இதோ ரொம்ப 12 ஆண்டு காலம் கழித்து நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. எங்களுக்கு 12 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்குது. அதனால தேவி இதோ 12 வருடம் கழித்து
நமக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆனா மிகவும் வித்தியாசமாக பிறந்திருக்கிறது. ஆமா, செக்க செம்மூஞ்சி நிறத்தோடு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. என்ன பண்றா? என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்து. பையன் என்ன தூங்கிட்டு தான் இருப்ப. என்ன பண்ணிட்டு தூங்கு. இடதுபுறம் என்ற வரமால சிலம்பு, ஆமா, வலதுபுற தண்டை, ஆமா, 18 விருதுகளோடு பிறந்திருக்குது. இந்த குழந்தை பார்ப்பதற்கு குழந்தை மொத்தமா இதோ இப்படி 18 விருதோடு இந்த குழந்தை பிறந்திருக்குது. ஆமா, இந்த குழந்தை பிறந்தது பார்த்தா ஏதோ அதிசயமாக இருக்கிறது. தெய்வ குழந்தை போல் இருக்குமோ தெரியுது. அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா? இதனுடைய நேரங்காலம் எப்படி? குழந்தை பிறந்த நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி, இந்த மன்னருடைய வம்சத்துக்கு எப்படி என்று பஞ்சாங்கத்தை கவனித்து பார்க்க வேண்டும். அதனால நம்மளுடைய அரண்மனையில இருக்கின்ற சீனிவாச ஐயரை அழைத்து இந்த குழந்தைக்கு பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும். ஆமா, அதனால இப்ப சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நான் போய் ஓய்வு போய் வா. உதரம் வச்சுங்க. ஏன் தேவலா நான் அழைத்தேன் என்று உடனடியாக சீனிவாச ஐயரை அழைத்து கொண்டு வா. கேளுங்கள் சபையார்களே, சீனிவாச ஐயராகப்பட்டவர் சபைக்கு வரும்